Disclaimer. This video is created for educational and informational purposes only. The information shared is based on official notifications and publicly available sources. Candidates should verify eligibility, vacancies, salary, important dates, and the application process through the official notification before applying. This channel is not affiliated with CCRS or any government department and does not guarantee recruitment, employment, or selection. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய்விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு போன்பே நிறுவனம் ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட இந்த போன்பே நிறுவனத்துல வீட்ல இருந்து பாக்குற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல நீங்க நேரடியா ஆபீஸ்ல போய் பார்க்கக்கூடிய ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கு. சோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை பொறுத்து நீங்க வேலைகள் பண்ணிக்கலாம். கஸ்டமர் சப்போர்ட் புரோக்கிங் ஸ்டாக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலைகள் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பேசிக்கான இங்கிலீஷ் பிளஸ் அது போக வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க 12th முடிச்சிருக்கலாம், டிகிரியும் முடிச்சிருக்கலாம், எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஆரம்ப சம்பளம் 24,800 ரூபாயில இருந்து அப்ராக்சிமேட்லி தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி வந்து செப்டம்பர் 11 அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணிடுறேன். ஸோ டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க, வந்துட்டு மறக்காம நீங்க அப்ளை வந்து பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்குமே வந்து இதை பத்தி என்னன்றது தெரிய வரும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன்பேவோட கஸ்டமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ரெக்யூர்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகள் என்ன, ஃபோன்பேல எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுல மெயினான டிபார்ட்மெண்ட் வந்து என்னன்னா ஷேர் மார்க்கெட். ஓகே, இந்த ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக் புரோக்கரேஜிங் பத்தி நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டா வேலை பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபினான்ஷியல், இந்த ட்ரேடிங் இது சம்பந்தமாலாம் எனக்கு எதுவுமே நாலேஜே கிடையாது ப்ரோ. எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. நான் எப்படி வேலை பார்க்க அப்படின்னு கேட்பீங்களா? ஒன்றும் இல்லை, வேலைகள்ல சேர்ந்த முதல் ஒரு மாசம் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. இந்த வேலை எப்படி, என்ன மணி நீங்க பார்க்கணும், கஸ்டமர் கிட்ட நீங்க என்ன மணி இந்த ஜாப் வந்து பார்க்க போறீங்க அப்படின்றது. இன்னொரு மெயினான விஷயம், இது வந்து டார்கெட் சம்பந்தமான வேலை எல்லாம் கிடையாது. ஏன்னா போன்பே அப்படின்ற நிறுவனம் எவ்வளவு பெரிய நிறுவனம் அப்படின்றது தெரியும் இந்தியா லெவல்ல. ஸோ அங்க வந்து இந்த டார்கெட் பேஸ்டு ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு ஃபிக்ஸ்டு சேலரியில பார்க்கக்கூடிய ஒரு வேலைகள் தான். ஒரு புரோக்கரேஜிங் சம்பந்தமா நீங்க வந்து இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வேலை. மெயினா இந்த வேலைகளுக்கு பேசிக்கான இங்கிலீஷோ அப்படி இல்லைன்னா லோக்கல் லாங்குவேஜ் சவுத் இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த 4 மாநிலங்கள்ல பேசக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் லாங்குவேஜ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு வந்து தமிழ் அப்படின்றது பேசிக்கா தெரியும். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். பிளஸ் இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலை நீங்க வந்து வீட்ல இருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா முதல் ஒரு மாசம் மட்டும் நீங்க கண்டிப்பா இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூர்ல கர்நாடகா மாநிலங்கள்ல இருக்கு. ஸோ அங்க போய் நீங்க முதல் ஒரு மாசம் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். கண்டிப்பா அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேலைகளை நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பாத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து அங்கே வேலை பார்க்க சொல்றாங்க அப்படின்னாலும் நீங்க அங்கேயும் வந்து பாத்துக்கலாம். ஒருவேளை நீங்க வீட்ல இருந்து பார்க்க போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட தனிப்பட்ட லேப்டாப் அப்படின்னா சிஸ்டம், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், வேலை பார்க்கறதுக்கு தனியான ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க வீட்ல இருந்தே இந்த வேலைகளை தாராளமா பாத்துக்கலாம். ஸோ போன்பே நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வாரத்துக்கு 5 நாட்கள் மட்டும் தான் வேலை. ஸோ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் மட்டும் தான் உங்களுக்கு வேலை. சனியும் நேரம் எப்பயுமே லீவு. சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் வேலை இருக்கும். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலைகள் கிடையாது. ஏன்னா நீங்க வேலை பார்க்க போறதே வந்து ஸ்டாக் புரோக்கரேஜிங் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். சனியும் நேரம் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆஃப்ல தான் இருக்கும். அதனால உங்களுக்கும் வந்து வேலை வந்து கிடையாது, லீவு தான். திங்கள் டு நீங்க வந்து வெள்ளி வரைக்கும் மட்டும் தான் வேலைகள் அப்படின்றே பார்க்க வந்து போறீங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு வேலைகளை பொறுத்த வரைக்கும் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க எப்படி வேலை நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லணும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வருதுன்னா அந்த இஷ்யூஸுக்கு நீங்க எப்படி வந்து ரெசல்யூஷன் வந்து கொடுக்கணும். அதே மாதிரிக்கே வந்து இதுல டிக்கெட் ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ல அவங்க கிட்ட வந்து நம்ம பேசுவோம். அது வந்து டிக்கெட் ரைசிங் அப்படின்ற மாதிரி போகும். அது மூலமா அந்த ப்ரையாரிட்டி மூலமா நீங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற சொன்ன மாதிரி பேசிக்கான 12th இல்ல டிகிரி நீங்க என்ன வேணா முடிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து எனக்கு தெரியுது ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ரொம்ப அட்வான்டேஜ். இல்லை எனக்கு ஹிந்தியும் தெரியும் அப்படின்னா அட்வான்டேஜ். அதை தாண்டி அதர் லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னாலும் ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் இன்டராக்ட் பண்ற லெவல்லையாச்சும் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அது போக வந்து இந்த எக்ஸல், எஸ்கியூஎல், அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் போடக்கூடிய விஷயங்கள், கஸ்டமர் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பேசிக்கான ரெக்ரூட்மெண்ட்கான வேலை வாய்ப்புகள் தான். ஓகே, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து நம்ம அஃபிஷியல் சைட்ல எப்பவுமே கொடுத்துருப்போம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதே மணிக்கு தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா, அதை தொடுங்க.
ஓகே, நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகலுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் தெரியும். ஸோ நீங்க அதை டச் பண்ணீங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி வரும். இதுல வந்து 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு தெரியுது பாத்தீங்களா, இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகல் கீழே இப்போ நான் கிளிக்கர் அப்படின்றத கொடுத்தேன் வச்சுக்கோமே. இப்போ இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோன்பேவோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வந்துடும். ஓகே, இந்த கரியர் பேஜ் மூலமா தான் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அபவுட் போட்டிருக்காங்க. ஃபோன்பே எவ்வளவு பெரிய நிறுவனம், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து வேலை இந்த மாதிரி டீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வேலையோட டீல்ஸே இருக்கும். ஓகே, ஸோ நான் டேரக்டாவே வந்துடுறேன். இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களே தெளிவா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் டைம் வேலை தான். இதுல வந்து இன்டர்னோ இல்ல கான்ட்ராக்டரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு நிரந்தரமான நல்ல வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலையை தாண்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. ஓகே, இன்சூரன்ஸ் பெனிஃபிட், மெடிக்கல் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் தந்துறாங்க. வெல்னஸ் ப்ரோக்ராமா அங்க நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஆன் சைட் மெடிக்கல் சென்டர், எமர்ஜென்சி சப்போர்ட் இதுவும் தந்துறாங்க. ஒரு விமனா ஒரு பொண்ணா இருந்து இப்போ இந்த வேலைக்குள்ள ஜாயின் பண்றீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது சம்பந்தமான பெனிஃபிட்டும் முக்கியம், அது தரப்படுது. பேரண்ட்ரி பெனிஃபிட் ப்ரோக்ராம் வந்து நடத்துறாங்க. அடாப்ஷன் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், டே கேர் சப்போர்ட் ப்ரோக்ராம் இது எல்லாமே நடத்துறாங்க. பெண்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து நடத்துறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் மொபிலிட்டி பெனிஃபிட், இன்கேஸ் ஒரு வேலை நீங்க ஆஃபீஸ் இல்லாம வீட்லயோ இல்ல வேற எங்கேயோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது சம்பந்தமான ரீலொகேஷன் பெனிஃபிட். இப்போ வீட்ல இருந்து பாக்குறீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு கண்டிப்பா மந்த்லி அமௌண்ட் பே பண்ணணும்ல, அது சம்பந்தமான அலோன்ஸ் அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு தரப்படுது. இதை தாண்டி வந்து பிஎஃப், அதுக்கப்புறம் வந்து கிராடுவிட்டி, என்பிஎஸ்கான ஸ்கீம் இது எல்லாமே தந்துறாங்க. இன்னும் அதர் பெனிஃபிட்டா நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப் எப்படி நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட வாங்குறோம் அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் இவங்க கிட்டயும் இருக்கு, அதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். இல்ல இது ஒரு வேலை, இப்ப இந்த வேலை உங்களுக்கு அலையிற வேலை கிடையாது, ஆனா போன் பேல சில வேலைகள் அலையிற மாதிரி இருக்கும். அப்படி அலையிற வேலையா இருக்கு அப்படின்னா கார்லாம் லீஸுக்கு எடுக்கிற சம்பந்தமா அமௌண்ட்ல இருந்து எல்லாமே பாலிசிலாம் வந்து உங்களுக்கு தரப்படுது. ஒருவேளை சேலரி வந்து அட்வான்ஸா எனக்கு ஒரு 2 month 3 month சேலரி வந்து எனக்கு அட்வான்ஸா வேணும் அப்படின்னா அந்த அட்வான்ஸ் பாலிசியும் உங்ககிட்ட இருக்கு. ஸோ ஒரு கவர்மெண்ட் வேலைகளுக்கு ஈக்குவலான கிட்டத்தட்ட ஈக்குவலான விஷயங்கள்லாம் இதுல வந்து உங்களுக்கு தரப்படுது. ஸோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா விருப்பம் இருக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படியே இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜிமெயில் ஐடி, கண்ட்ரி, உங்க ரெஸ்யூம், கவர் லெட்டர்லாம் தேவை கிடையாது, விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேலை இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா மட்டும் தான் கம்பெனி எல்லாம் கொடுக்கணும், எல்லாம் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து எங்கே முடிச்சிங்க, என்ன டிகிரி, அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன முடிச்சிருக்கீங்க, எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்போ வந்து பாஸ் அவுட் ஆனீங்க, ஜென்டர் என்ன, ஒர்க்கிங் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஃபைனலாக கீழே வந்து சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றதவே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகே, இதுதான் இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டு டீட்டெயிலு, எப்படி எப்படி விண்ணப்பிக்கணும் எல்லாமே சொல்லிட்டேன். இதை நீங்கள் மொபைல்லே அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய நம்ம வந்து இதெல்லாம் கிடையாது, நம்ம வந்து லேப்ல தான் அப்ளை பண்ணோம் அந்த மாதிரிலாம் கிடையாது, மொபைலில் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இது சம்மந்தப்பட்ட டீல்ஸும் சொல்லிட்டேன். அப்ளை பண்ணுறதுக்கு ₹1 கூட ஃபீஸும் கிடையாது. அப்ளை பண்ண போறீங்க, இதுக்கான அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து நடக்கும் வீட்லேயே. அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ மோடு வந்து டேரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி இந்த வேலைகளை வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். எல்லா டீட்டெயிலுமே நான் உங்ககிட்ட வந்து கோ த்ரூ பண்ணிட்டேன். உங்களுக்கு வேற டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் காலையிலுமே வந்து இன்கம் டேக்ஸில் SBIலலாம் நிறைய வேலைகள் வந்து போட்டிருந்தோம், பார்க்காதவங்க பாருங்க, மறக்காம அப்ளை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.